அஸ்ஸலாமு அலைக்கும். நம்ம இன்றைக்கி என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னா மந்தி பிரியாணி பார்க்க போகிறோம். இந்த ஈதுக்கு ஸ்பெஷலான வீடியோவாக நான் இதை உங்களுக்கு ஷேர் பண்ணுறேன். ரொம்ப சூப்பரான அரேபியன் டிஷ் இதை கண்டிப்பாக நீங்கள் இந்த ஈதுக்கு ட்ரை பண்ணி பாருங்கள். இது வரைக்கும் எங்களுடைய சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணல அப்படின்னா சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. இப்போ நம்ம வீடியோக்குள்ளே போகலாம். இப்போது நம்ம முக்கியமான மந்தி ஸ்பைஸ் மிக்ஸ் தான் அரைக்க போகிறோம். ஸோ இது இல்லாமல் நம்மளால் மந்தி பிரியாணி பண்ணவே முடியாது. ஸோ இதுதான் ரொம்ப இந்த மெஷர்மெண்ட் ரொம்ப முக்கியமானது. ஸோ இது எல்லாருமே கண்டிப்பாக நோட் பண்ணி வச்சுக்கோங்க. நம்ம மந்தி பிரியாணி 3/4 கிலோ பண்ண போகிறோம். ஸோ 3/4 கிலோ அப்படின்னா சீரகம், கொத்தமல்லி, அதுக்கப்புறம் பெப்பர், இது மூணுமே நம்ம 3/4 டேபிள் ஸ்பூன் எடுத்துக்கணும். அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா பட்டை ஒரு 3 பட்டை எடுத்துக்கோங்க, பட்டை பீஸு. அதுக்கப்புறம் ஏலக்காய் ஒரு 8, கிராம்பு ஒரு 9 எடுத்துக்கோங்க. அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா பிரிஞ்சி இலை 2 எடுத்துக்கோங்க. லெமன், ட்ரை லெமன் நம்ம 1 எடுத்துக்கலாம். அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா ஜாதிக்காய் உங்களுக்கு கிடைக்கும் நாட்டு மருந்து கடையில். ஸோ அதிலிருந்து நீங்கள் ஒரு பாதி எடுத்துக்கோங்க. ஜாதிக்காயில் பாதி இல்லை 3/4 எடுத்துக்கலாம். ஸோ இதுவே நீங்கள் ஃபுல்லாக 1 கிலோ பண்ண போகிறீங்கன்னா ஒரு ஜாதிக்காய் நீங்கள் எடுத்துக்கலாம். இப்போது ட்ரை லெமன் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு எப்படி நீங்கள் ட்ரை லெமன் வீட்டிலேயே எடுக்கிறது அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இது அரபு கண்ட்ரீஸில் டேரெக்டாகவே அவங்க சூப்பர் மார்க்கெட்டில் விற்பாங்க. நம்மளுக்கு இங்கே கிடைக்காது. ஸோ அதனால் ட்ரை லெமன் இல்லைன்னா நீங்கள் வருத்தப்பட தேவையில்லை. நீங்கள் ஃப்ரிட்ஜில் லெமனை ரொம்ப நாள் காய போட்டிங்கன்னா அது இந்த கலரில் உங்களுக்கு மாறிடும். ஸோ அப்படியே கல் மாதிரி ஆகிடும். ஸோ இதுதான் இந்த ட்ரை லெமன். ஸோ இதை நம்ம யூஸ் பண்ணிக்கலாம். ஓகேவா? ஸோ இப்போ இது எல்லாத்தையுமே நம்ம என்ன பண்ண போகிறோம் அப்படின்னு சொல்லி பார்க்கலாம். இது எல்லாத்தையும் ஒரு ட்ரை பேனில் போட்டு நம்ம என்ன பண்ணிக்கலாம், வறுத்துக்கலாம். ஸோ ஃபஸ்ட்டு நம்ம இந்த ஸ்பைஸ் மிக்ஸஸ் இருக்குல்ல, ஸோ இதில் எல்லாத்தையுமே நம்ம போட்டு ட்ரை ரோஸ்ட் பண்ணிவிட்டு இதை நல்லா ஆறுனதுக்கப்புறம் இதை நம்ம அரைச்சி பவுடர் எடுத்துக்க போகிறோம். ஸோ இந்த பவுடர் தான் ரொம்ப முக்கியமான பவுடரு. ஸோ இதில் நம்ம 3/4 கிலோக்குள்ள அளவு நம்ம சொல்லியிருக்கோம். 1 கிலோனா கொஞ்சம் கூட்டிக்கோங்க, அரை கிலோனா கொஞ்சம் குறைச்சிக்கோங்க. ஓகேவா? இப்போ பார்த்தீங்கன்னா நல்லா ரோஸ்ட் ஆகிடுச்சு. ஸோ இதை நல்லா ஆற வச்சு மிக்ஸி ஜாரில் போட்டு நம்ம அரைச்சி எடுத்துருக்கோம். ஸோ கொஞ்சம் குறைக்குறம் தான் அரையும். உங்களுக்கு நைஸாக அரைக்க முடிஞ்சால் நைஸாக அரைச்சிக்கோங்க. ஸோ இந்த மாதிரி தான் இது அரையும். ஏன்னா நம்ம ட்ரை லெமன்லாம் போட்டுக்கிறதுனால ஸோ அந்த லெமனோட இதெல்லாம் இருக்க தான் செய்யும். ஸோ அந்த பவுடரில் பார்த்தீங்கன்னா கொஞ்சம் சால்ட் ஆட் பண்ணிக்கோங்க. நீங்கள் சால்ட் டேரெக்டாக கோழி மேலேயும் ஆட் பண்ணிக்கலாம், இந்த பவுடர்லேயுமே நீங்கள் ஆட் பண்ணிக்கலாம். உங்களுடைய ஆப்ஷன் தான். நான் பவுடர்லேயே போட்டு மிக்ஸ் பண்ணிக்கிறேன், ஏன்னா எனக்கு மிக்ஸ் பண்ண ஈஸியாக இருக்கும் அப்படின்றதுனால. இங்கே பார்த்தீங்கன்னா சிக்கன் நான் எவ்வளோ எடுத்திருக்கேன் அப்படின்னா 1 கிலோ ப்ளஸ் 200 கிராம். இதை நான் இந்த மாதிரி தான் வெட்டி எடுத்துக்கணும். மந்தி பிரியாணிக்கு நல்லா பெரிய பீசஸாக எடுத்துக்கணும். அதாவது ஒரு கோழியை 4 வெட்டி எடுத்துருக்கோம். ஓகேவா? 2 லெக்கு, அதுக்கப்புறம் மேலே பீஸ் 2. ஸோ அந்த மாதிரி 4 வெட்டி எடுத்துகிட்டு இந்த பவுடரை நம்ம என்ன பண்ணணும், நல்லா அப்ளை பண்ணணும். நீங்கள் இது பீஸ் பெருசாக இருக்கிறதுனால நல்லா டீப் கட்ஸ் கொடுத்துடணும். ஸோ அப்போ தான் உள்ளக்கையும் நல்லா வேகும், அந்த மசாலாவும் உள்ளே போகும். ஸோ இப்போ நல்லா நம்ம அந்த டீப் கட்ஸ்குள்ளே எல்லாத்துலேயுமே நல்லா தடவி வச்சுக்கணும். ஸோ உங்களுக்கு பார்த்தீங்கன்னா நான் 3/4 கிலோவுக்கு 1 கிலோ ப்ளஸ் 200 சேர்த்து எடுத்திருக்கேன். நீங்கள் 1 கிலோ கூட எடுத்துக்கலாம். எனக்கு இந்த முழு கோழி 1 கிலோ அண்ட் 200 வந்துச்சு. ஸோ அதனால் நான் அப்படியே தான் எடுத்துக்க வேண்டியதாக வந்துச்சு. இப்போ பார்த்தீங்கன்னா இந்த பவுடரை நல்லா அப்ளை பண்ணிக்கோங்க. எல்லா பக்கமுமே நல்லா அப்ளை பண்ணிக்கோங்க. ஸோ இப்போ நான் அப்ளை பண்ணுறேன் பாருங்கள். இந்த மாதிரி அப்ளை பண்ணிவிட்டு இதை எவ்வளோ நேரம் ஊற வைக்கணும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, நீங்கள் மேரினேட் பண்ணிக்கலாம், ஃப்ரிட்ஜிலையும் மேரினேட் பண்ணிக்கலாம். அதுக்கு பண்ணுறதுக்கு நீங்கள் முன்னாடி நைட்னாலே, அதாவது நீங்கள் நாளைக்கு பண்ண போகிறீங்க அப்படின்னாலே முன்னாடி நைட்டு நீங்கள் இந்த மாதிரி அரைச்சி கோழியில் தடவி ஃப்ரிட்ஜில் வச்சுட்டிங்க அப்படின்னா நல்லா டைட்டாக மூடி, தண்ணி சேராமல் டைட்டாக மூடிட்டு நீங்கள் ஃப்ரிட்ஜில் வச்சுக்கலாம். ஃப்ரிட்ஜில் வச்சுட்டு அடுத்த நாள் எடுத்து பண்ணிங்கன்னா ரொம்ப டேஸ்ட்டாக இருக்கும். அந்த மசாலாலாம் நல்லா ஊறி இருக்கும். ஸோ அப்படியும் பண்ணலாம். உங்களுக்கு டைம் இருந்தால் அப்படி பண்ணுங்கள். இல்லை நம்ம காலையில் தான் கறி வாங்குகிறோம் அப்படின்னா நீங்கள் என்ன பண்ணுங்கள், ஒரு 2 ஹவர்ஸ்க்கு முன்னாடி இந்த மாதிரி போட்டு ஊற வச்சுருங்க. அதுவும் உங்களுக்கு டைம் இல்லைன்னா ஒரு 1/2 ஹவராவது நம்ம ஊற வச்சுக்கணும். ஓகேவா? ஸோ இந்த மாதிரி நல்லா போட்டு நீங்கள் என்ன பண்ணுங்கள், அடுத்தது நம்ம கொஞ்சோன்னு ஆயில் அண்டு டர்மரிக் பவுடர், அதாவது மஞ்சள் ஆட் பண்ண போகிறோம். ஸோ மஞ்சள் பார்த்திங்கன்னா ரொம்ப அதிகமாக ஆட் பண்ணிடக்கூடாது. ஒரு 3/4 டீஸ்பூன் நம்ம எடுத்துக்கணும். டேபிள் ஸ்பூன் எடுக்கக்கூடாது, டீஸ்பூன் எடுத்துக்கணும். 3/4 டீஸ்பூன் நம்ம கொஞ்சம் எடுத்துக்க போகிறோம். ஸோ இதுதான் நம்மளுக்கு அந்த கலர் சாப்பாட்டில் லைட்டான ஒரு எல்லோ இருக்கும். ஸோ அதுதான் அந்த சாப்பாட்டில் வர கலரு. அதுக்கப்புறம் நம்ம என்ன பண்ணணும், கொஞ்சம் ஆயில் ரீஃபைண்ட் ஆயில் யூஸ் பண்ணி நீங்கள்
கலந்து எடுத்துக்கோங்க. மந்தி பிரியாணி பொறுத்த வரைக்கும் நம்ம வந்து நல்லெண்ணெய், கடலெண்ணெய் அந்த மாதிரி வாசனை உள்ள எண்ணெய் எதுவுமே யூஸ் பண்ணக்கூடாது. ரீஃபைண்ட் ஆயில் யூஸ் பண்ணலாம். அரபு கண்ட்ரீஸில் பார்த்திங்க அப்படின்னா நம்மளுக்கு வந்து ஆலிவ் ஆயில் யூஸ் பண்ணுவாங்க. ஆலிவ் ஆயில் இங்கே வந்து கொஞ்சம் ரேட் கூட அப்படின்றதுனால ரீஃபைண்ட் ஆயிலே நம்ம பண்ணலாம். அதே டேஸ்ட் எக்ஸாக்டாக உங்களுக்கு கிடைக்கும். ஸோ இப்போ வந்து நான் சட்டி அடுப்பில் வச்சுருக்கேன். அடுப்பில் வச்சுட்டு என்ன பண்ணுறேன், அதில் வந்து உங்களுக்கு பட்டர் இருந்தால் பட்டர் போட்டுக்கோங்க. ஸோ இல்லைனா விட்டுருங்க. அதோட ஆயில் ஆட் பண்ணிவிட்டு நம்ம ட்ரை லெமன் 2 ஆட் பண்ணிக்கிறோம் இதில். ஓகே, ட்ரை லெமன் 2 ஆட் பண்ணிவிட்டு இதில் பார்த்தீங்கன்னா வெங்காயம் வந்து நான் வந்து கட் பண்ணி வச்சுருக்கேன். 3 வெங்காயம் கட் பண்ணி வச்சுருக்கேன், பெரிய வெங்காயம். ஸோ அதை நான் ஆட் பண்ணியிருக்கேன். 3/4 கிலோனா 3 வெங்காயம் ஆட் பண்ணிக்கோங்க. அரை கிலோனா நீங்கள் வந்து 2 வெங்காயம் ஆட் பண்ணினா உங்களுக்கு வந்து போதும். ஓகேவா? ஸோ சின்ன வெங்காயமாக இருந்துச்சு அப்படின்னா நீங்கள் வந்து ஒரு 4 ஆட் பண்ணிக்கலாம், பிரச்சனை கிடையாது. ஸோ அதுக்கப்புறம் இது நல்லா வதங்கணும். ஸோ வதங்கினதுக்கப்புறம் நம்ம வந்து திரும்ப இதுலேயும் ஸ்பைஸ் ஆட் பண்ணணும். அதில் பார்த்திங்கன்னா கிராம்பு, கொஞ்சோண்டு பட்டை, அதுக்கப்புறம் ஏலக்காய். ஸோ இதெல்லாமே நம்ம ஆட் பண்ணியிருக்கோம். ஸோ கிராம்பு பார்த்திங்கன்னா உங்களுக்கு எவ்வளோ வரும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஒரு 5-6 பீஸ் வந்து ஆட் பண்ணிக்கோங்க. ஏலக்காய் வந்து ஒரு 6லேருந்து 7 வந்து ஆட் பண்ணிக்கோங்க. அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா நம்ம சில்லி ஆட் பண்ண போகிறோம். சில்லி வந்து 5-6 உங்கள் காரத்துக்கு ஏற்ற மாதிரி நீங்கள் ஆட் பண்ணிக்கோங்க. ஸோ இதெல்லாம் வந்து உங்கள் காரத்துக்கு ஏற்ற மாதிரி தான். ஸோ அதே மாதிரி ஜிஞ்சர் கார்லிக் பேஸ்ட் வந்து ரொம்ப ஆட் பண்ணிடக்கூடாது. ஸோ இதுவுமே ஒரு 3 டேபிள் ஸ்பூன் வந்து ஆட் பண்ணால் போதும். ஓகேவா? ஸோ இது எல்லாமே 3/4 கிலோக்கு உள்ள அளவு. ஸோ இதெல்லாம் மிக்ஸ் பண்ணிவிட்டு நல்லா வந்து கொஞ்சம் கலந்து விட்டுக்கோங்க. ஸோ இது எல்லாமே நல்லா வதங்கணும், ப்ரௌன் கலரில் வரணும் அப்படின்னு அவசியம் இல்லை. ஸோ ஓரளவு நல்லா வதங்கினா போதும். ஓகேவா? ஸோ இப்போ பாருங்கள், நான் வதக்குற மாதிரி நீங்களும் வதக்கிக்கோங்க. இப்போ பார்த்தீங்கன்னா இந்த ஸ்டேஜில் இந்த கலர் வந்ததுக்கப்புறம் நம்ம அந்த ஊற வச்சுருக்கோம்ல அந்த கறியை வந்து நம்ம ஆட் பண்ணுறோம். ஸோ இது எல்லாத்தையுமே அப்படியே நம்ம ஆட் பண்ணணும். அந்த கறி பீஸை வந்து நம்ம இதில் அப்படியே ஆட் பண்ண போகிறோம். ஸோ ஆட் பண்ணதுக்கப்புறம் பாருங்கள் எவ்வளோ சூப்பராக இருக்குன்னு. இதை வந்து நம்ம என்ன பண்ணணும், கொஞ்சம் நல்லா கலந்து விட்டுட்டு அதுக்கப்புறம் இதில் வந்து தக்காளி பேஸ்ட் வந்து ஆட் பண்ணிக்க போகிறோம். தக்காளி பார்த்திங்கன்னா இதுக்கு வந்து நீங்கள் ஆப்ஷன் தான். தக்காளி நீங்கள் போட்டாலும் ஓகே, போடலனாலும் ஓகே. போட்டால் கொஞ்சம் டேஸ்ட் வந்து நல்லாயிருக்கும், நல்லா போட்டேன். ஸோ நான் எத்தனை போட்டிருக்கேன்னா சின்ன தக்காளி வந்து ஒரு 2 தக்காளி வந்து அரைச்சி போட்டிருக்கேன். ஓகேவா? பெருசாக இருந்துச்சு, நல்லா பழுத்த தக்காளி இருந்துச்சுன்னா 1 தக்காளி போடுங்க போதும். இல்லைனா ஒரு 1.5 தக்காளி போட்டுக்கோங்க, அதுக்கு மேலே போட வேண்டாம். ஸோ இதெல்லாமே நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுக்கோங்க. மிக்ஸ் பண்ணி விட்டுட்டு இதை வந்து நம்ம என்ன பண்ணலான்னா நல்லா ஃப்ரண்ட் அண்ட் பேக்கு நல்லா வந்து அந்த எண்ணெயில் முருங்கினதுக்கப்புறம் தண்ணி ஊற்றிக்கணும். ஸோ தண்ணி பார்த்திங்கன்னா நான் 3/4 கிலோக்கு 4 பெரிய கிளாஸில் வந்து தண்ணி ஊற்றிருக்கேன். ஸோ இந்த கறி வந்து முங்குற அளவுக்கு நீங்கள் பார்த்து ஊற்றிக்கோங்க. அந்த கறி வந்து ஓரளவுக்கு ஃபுல்லாக முங்கி இருக்கணும். ஸோ அப்போ தான் அது வந்து வேகும். ஸோ இதை வந்து பாருங்கள், நான் ஊற்றிருக்கேன். ஊற்றிட்டு என்ன பண்ணுறேன், அதை அப்படியே வச்சிடுறேன். இப்போ நம்ம மந்தி பிரியாணிக்கு சைட் டிஷ்ஷான மந்தி பிரியாணி சட்னி வந்து எப்படி அரைக்கிறது அப்படின்னு சொல்லி பார்க்கலாம். ஸோ இதுக்கும் மெஷர்மெண்ட் இருக்குது. ஸோ இந்த மெஷர்மெண்ட்டில் நீங்கள் எக்ஸாக்டாக அரைச்சா உங்களுக்கு அந்த சட்னியோட டேஸ்ட் வந்து அப்படியே உங்களுக்கு கிடைக்கும். ஸோ இப்போ ஃபஸ்ட்டு நம்ம என்னென்ன இன்க்ரீடியன்ட்ஸ் தேவை அப்படின்றத பார்க்கலாம். தக்காளி பார்த்திங்கன்னா நல்லா பழுத்த தக்காளியாக 4 தக்காளி எடுத்திருக்கேன். ஸோ 4 தக்காளினா ஆனியன் வந்து ஒரே ஒரு ஆனியன், அதாவது வெங்காயம் 1 எடுத்துக்கோங்க. அப்புறம் லெமன் ஜூஸ் வந்து நம்ம ஆப்ஷன் தான். தக்காளி வந்து நல்லா புளிப்பாக இருந்துச்சுன்னா லெமன் ஜூஸ் வந்து நம்மளுக்கு தேவையும் கிடையாது. ஸோ தக்காளி புளிப்பு கம்மியாக இருந்துச்சு அப்படின்னா நீங்கள் லெமன் ஜூஸ் வந்து கடைசியாக பார்த்து பிழிஞ்சு ஆட் பண்ணிக்கோங்க. அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா கொத்தமல்லி இலை வந்து ஒரு ஃபுல் கை வந்து எடுத்துக்கோங்க. நல்லா ஃப்ரெஷ்ஷான லீவ்ஸ் வந்து எடுத்துக்கோங்க. அதுக்கப்புறம் பூண்டோட பற்கள் பார்த்திங்கன்னா ஒரு 8லேருந்து 10 பல் எடுத்துக்கோங்க. ஸோ உங்களுடைய ஆப்ஷன். உங்களுக்கு பூண்டோட ஃப்ளேவர் அவ்வளோ பிடிக்காதுன்னா கொஞ்சம் கம்மியாக ஆட் பண்ணிக்கோங்க. ஆனால் பூண்டு கண்டிப்பாக போடணும். ஸோ அப்போ தான் அந்த டேஸ்ட் வந்து உங்களுக்கு கிடைக்கும். பூண்டு ஸ்மெல்லாம் அந்த சட்னியில் வந்து அப்படிலாம் அடிக்கவே செய்யாது. க்ரீன் சில்லி பார்த்திங்கன்னா 4 எடுத்துக்கோங்க. ஸோ ரொம்ப நீங்கள் காரம் சாப்பிடுவீங்கன்னா ஒரு 5 எடுத்துக்கோங்க. ஸோ ஓகேவா? இப்போ 4 தக்காளினா 4 சில்லி எடுத்துக்கோங்க. 5 போட்டிங்கன்னா நீங்கள் 5 எடுத்துக்கோங்க. அது கரெக்டான அளவு. கொஞ்சம் நல்லா பெரிய சில்லிக்கு நான் சொல்கிறேன் அளவு உங்களுக்கு. இது எல்லாத்தையும் நம்ம மிக்ஸி ஜாரில் போட்டு நல்லா அரைச்சிக்கணும். ஸோ பார்த்திங்கன்னா உங்களுக்கு ரொம்ப மைய அரைக்காமல் கொஞ்சம் லைட்டாக குறப்பாக அந்த இது வந்து திப்பி தெரிகிற மாதிரி நீங்கள் அரைச்சிக்கோங்க. அப்போ தான் அந்த ரைஸில் கலந்து சாப்பிடும்போது ரொம்ப டேஸ்ட்டாக இருக்கும். ஸோ அவ்வளோதான் இந்த சட்னி. அடுத்தது இப்போது நம்ம கோழியை திறந்து பார்க்கலாம். ஸோ இங்கே பார்த்தீங்கன்னா நல்லா வெந்திருக்கு கோழி. ஸோ அதை நம்ம திருப்பி போட்டு 2 சைடுமே நல்லா வெந்திருக்கணும். ஸோ எல்லாமே திருப்பி போட்டு பார்க்குறோம். ஸோ இப்போ கோழியில் இருக்க அந்த ஜூஸ் எல்லாமே நம்மளுக்கு வந்து அந்த தண்ணியில் இறங்கிடும்.
ஸோ அதுக்கு தான் நம்ம இந்த தண்ணியில் வந்து போட்டு வைக்கிறோம். உங்களுக்கு தண்ணி பத்தலைன்னா நீங்கள் தண்ணி கொஞ்சம் அதிகமாக வச்சுக்கோங்க. அப்போ தான் கோழி முழுகிற அளவுக்கு நீங்கள் வச்சுருந்தா தான் ஸோ அது வந்து நல்லா வந்து வேகும். இப்போ பார்த்துட்டிங்கன்னா நான் மூடி போட்டுட்டு திருப்பிட்டு மூடி போட்டுட்டு திறந்து பார்க்குறேன். திறந்து பார்த்துட்டு அதை வந்து நான் தனியாக எடுத்து வச்சிடறேன். அந்த பீசஸ் மட்டும் தனியாக எடுத்து நான் வச்சிடறேன். ஸோ இதே மாதிரி நீங்கள் தனியாக எடுத்து வச்சுருங்க. நீங்கள் வந்து கொஞ்சம் பெரிய பீசஸ் போட்டால் தான் மந்திக்கு வந்து பார்க்கவே லுக்காக இருக்கும். ஸோ மந்திக்கு எப்பவுமே பெரிய பீஸ் தான் யூஸ் பண்ணுவாங்க. அப்படியே முழு கோழிலாம் கூட நம்மளுக்கு அப்படியே வைப்பாங்க. ஆனால் நம்மளால் அந்த அளவுக்கு வந்து நம்மளுக்கு சட்டிலாம் பெருசாக இல்லை. ஸோ அதனால் நம்ம வந்து இந்த மாதிரி 4 கட் பண்ணிக்கிட்டால் நம்மளுக்கு போதும். ஸோ இப்போ இந்த பீசஸ் எல்லாமே தனியாக எடுத்து நம்ம வச்சாச்சு 4 பீசஸும். ஸோ அதுக்கப்புறம் நம்ம என்ன பண்ணலான்னா அந்த தண்ணி கொதிச்சிட்ருக்குல்ல, ஸோ அதில் வந்து நம்ம பாஸ்மதி ரைஸ் வந்து ஊற போட்டு வச்சுருக்கோம். ஸோ 1 ஹவர் வந்து ஊற போட்டு வச்சுருக்கோம். ஸோ அதனால் சீக்கிரமே வெந்துடும். ஏன்னா இங்கே வந்து நம்மளுக்கு தண்ணி நல்லா கொதிச்சிட்ருக்குல்ல, ஸோ அதனால் நம்ம போட்டோன்னா சீக்கிரம் வெந்துடும். ஸோ நீங்கள் பாஸ்மதி ரைஸ்லேயும் பண்ணலாம், நார்மல் ரைஸ்லேயும் பண்ணலாம், பிரச்சனை கிடையாது. நான் இன்றைக்கி பாஸ்மதி ரைஸில் பண்ணுறேன். பண்ணிவிட்டு லைட்டாக மிக்ஸ் பண்ணிவிட்டு உப்பு எல்லாமே கரெக்டாக இருக்கா அப்படின்னு சொல்லிவிட்டு ஒரு தடவை செக் பண்ணிக்கோங்க. உப்பு இல்லைன்னா உப்பு போட்டுட்டு இதை வந்து மூடி போட்டுடலாம். ஸோ நல்லா கொதிச்சதுக்கப்புறம் நம்ம அதை திறந்து பார்க்கலாம். அதுக்கப்புறம் நம்ம என்ன பண்ணணும்னா இந்த கோழி வந்து நல்லா ஆறுனதுக்கப்புறம் இந்த கோழியில் வந்து நம்ம வந்து கலர் பவுடர் இருந்துச்சுன்னா கலர் பவுடர் தடவிக்கோங்க. நான் கலர் பவுடர் இன்றைக்கி ஆட் பண்ணல. நான் வந்து கபாப் பவுடரும் அதில் வந்து கொஞ்சம் உப்பு ஆட் பண்ணியிருக்கேன், லைட்டாக தான் ஆட் பண்ணியிருக்கேன். ஸோ உப்பு போட்டு நான் என்ன பண்ணியிருக்கேன், தடவி வச்சுருக்கேன். ஓகேவா? ஸோ தடவிட்டு இதை ஊற வைக்கணும்னு அவசியம் இல்லை. தடவிட்டு நீங்கள் வந்து தோசைக்கல்லில் எண்ணெய் ஊற்றி நல்லா ஃப்ரை பண்ணிக்கோங்க ஃப்ரண்ட் அண்ட் பேக்கு. ஸோ கொஞ்சம் எண்ணெய் ஊற்றினா போதும், ஏன்னா ஆல்ரெடி இது வந்து வெந்துருச்சு. ஸோ வெந்ததில் ஒரு ஃப்ளேவருக்காக நம்ம வந்து கபாப் பவுடர் ஆட் பண்ணுறோம். ரொம்ப ஆட் பண்ண வேணாம், லைட்டாக ஆட் பண்ணிவிட்டு உப்பும் லைட்டாக ஆட் பண்ணிவிட்டு நம்ம வந்து இதை வந்து நல்லா ஃப்ரண்ட் அண்ட் பேக் போட்டு தோசை தவாவில் வந்து நீங்கள் இந்த மாதிரி பொரித்து எடுத்துக்கோங்க. ஓகே, இப்போது நம்மளுக்கு ரைஸ் வந்து ரெடி ஆகிடுச்சு. ஸோ ரைஸை நம்ம திறந்து பார்த்துட்டு நம்ம பொரிச்சு வச்சுருக்க அந்த பீசஸ் வந்து ஆட் பண்ணியிருக்கோம். ஸோ அதை வந்து மேலால் நீங்கள் வந்து அப்படியே வைங்க. மேலால் வச்சுட்டு நீங்கள் என்ன பண்ணணுன்னா கீழே தம் போட்டுட்ருக்கும் போது நீங்கள் மேலே வச்சிடலாம். இல்லை அப்படின்னா நீங்கள் வந்து ஃபைனலாக சோறு ரெடி ஆனதுக்கப்புறம் நீங்கள் அந்த பீசஸ் எல்லாத்தையும் வச்சுட்டு நடுவில் வந்து கறி, அதாவது சார்கோல் விற்கும். ஸோ அதை நல்லா சூடு பண்ணிவிட்டு ஒரு குட்டி கிண்ணி ஏதாவது அந்த மாதிரி வச்சுக்கோங்க. உருகாத மாதிரி பிளாஸ்டிக்லலாம் வைக்கக்கூடாது. ஸோ இந்த மாதிரி வச்சுட்டு அது மேலே எண்ணெய் இல்லைனா நெய் எது வேணாலும் ஆட் பண்ணிக்கலாம், பட்டர் எது வேணாலும் ஆட் பண்ணிக்கலாம். ஆட் பண்ணிவிட்டு க்ளோஸ் பண்ணி வச்சுருங்க. அந்த புகைலாம் போனதுக்கப்புறம் ஓப்பன் பண்ணி பார்த்தீங்கன்னா நம்மளுக்கு சூப்பரான டேஸ்டான மந்தி பிரியாணி வந்து ரெடி ஆகிடுச்சு. ஸோ அவ்வளோதாங்க, ரொம்ப ரொம்ப டேஸ்ட்டாக இருக்கும். எக்ஸாக்டாக உங்களுக்கு மந்தி பிரியாணி டேஸ்ட்டு இதில் அப்படியே கிடைக்கும். நீங்கள் இன்க்ரீடியன்ட்ஸ் மட்டும் கரெக்டாக பார்த்து எக்ஸாக்டாக நாங்கள் சொல்கிற அளவில் நீங்கள் பண்ணினீங்க அப்படின்னா உங்களுக்கு வந்து எந்த இதுவுமே இல்லாமல் அதே மாதிரி அப்படியே கிடைக்கும். ஸோ அதை மட்டும் நீங்கள் பார்த்து பண்ணிக்கோங்க. ஸ்பைசஸ் வந்து எல்லாமே நாங்கள் போட்டிருக்க ஸ்பைசஸ் எல்லாமே நீங்கள் வந்து மஸ்ட்டாக போடணும். ஓகேவா? ஸோ அதெல்லாமே போட்டு நீங்கள் பண்ணிங்கன்னா உங்களுக்கு கண்டிப்பாக இந்த மந்தி வந்து அதே எக்ஸாக்ட் டேஸ்ட்டில் வரும். ஸோ இதை கண்டிப்பாக உங்கள் வீட்டில் நீங்கள் ட்ரை பண்ணி பாருங்கள். உங்கள் வீட்டில் எல்லாருக்குமே ரொம்ப ரொம்ப பிடிக்கும். ஸோ ட்ரை பண்ணி பார்த்துட்டு இந்த ஈத்க்கு நீங்கள் ட்ரை பண்ணுங்கள். எப்போயுமே நம்ம நார்மல் பிரியாணி தான் போடுவோம். ஸோ இதுக்கு வந்து நீங்கள் இந்த மந்தி பிரியாணி ட்ரை பண்ணி பாருங்கள். ரொம்ப ரொம்ப சூப்பராக இருக்கும். ட்ரை பண்ணி பார்த்துட்டு கண்டிப்பாக நீங்கள் கமெண்ட் பண்ணுங்கள். உங்கள் ஃப்ரெண்ட்ஸ்க்கும் எல்லாருக்குமே ஷேர் பண்ணுங்கள். மறக்காமல் எங்களுடைய சேனலை சப்ஸ்கிரைப் பண்ண மறந்துடாதீங்க. தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.